Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 5லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஃபைன் அண்ட் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் கியூ. கியூனா என்ன? செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் ஆஸ் ஃபாலோஸ். ஏ ஸ்டார் பி என்ன பண்ணுது? ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்தால் அதோட ஆப்ரேஷன் இந்த ஸ்டார் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, அதாவது a + b டிவைடட் பை 2 பண்ணுது. கமா a and b பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர் q, அது சொல்லிட்டாங்க. தென் எக்ஸாமைன் தி க்ளோஷர் கம்யூட்டேட்டிவிட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பை ஸ்டார் ஆன் q. ஸோ இந்த ஆப்ரேஷனில் வந்து இந்த அண்டர் q ரேஷனல் நம்பரில் இது வந்து க்ளோஸ்டு கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதே ஆப்ரேஷன் எக்ஸாமைன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஸ்டார் ஆன் கியூ. ஸோ ரெண்டுமே, அதாவது 5 ப்ராப்பர்ட்டியும் கேட்குறாங்க, ரெண்டு தனித்தனி சப்டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, a ஸ்டார் b இஸ் ஈக்குவல் டு a + b டிவைடட் பை 2. அதாவது a, b வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? ரேஷனல் நம்பராக இருக்கணும். தென் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, க்ளோஷர் லெட் a, b பிலாங்ஸ் டு q. அப்படின்னா இப்போ ரேண்டமாக q இது கண்டிப்பாக இருக்கும். a + b டிவைடட் பை 2ங்கிறது கண்டிப்பாக ரேஷனலாக இருக்கும். அதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி a, b ரெண்டும் பிலாங்ஸ் டு q அப்படின்னா என்ன அர்த்தம்? a + b என்ன இருக்கும்? கண்டிப்பாக ரேஷனலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a வந்து ஒரு நம்பர் 1/2ன்னு கூட எடுத்துக்கோங்க, b வந்து ஒரு 3/2ன்னு எடுத்திங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஸோ 2 மேலே வந்து 4, ஸோ 4/2 which is 2. 2 is also a ரேஷனல் நம்பர். அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? எந்த ஒரு ரெண்டு நம்பர் நீங்கள் எடுத்தாலும் அதோட அடிஷன் வந்து க்யூவில் இருக்கும். அதே மாதிரி நம்பர் 2வும் வந்து என்னவாக இருக்கும்? க்யூவில் இருக்கும். அப்போ நியூமரேட்டர் ஒரு நம்பர், இப்போ நான் மேலே பார்த்த மாதிரி இப்போ பேசணும்ல அந்த எக்ஸாம்பிள் படி 2 ஆன்சர் a + b, டினாமினேட்டரில் இருக்கிறது 2, ரெண்டையும் கேன்சல் பண்ண என்ன ஆன்சர்? 1. 1 இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர். அப்போ ஆப்வியஸாக என்ன, இங்கே a, b போட்டதுக்கு பதிலாக a + b கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ a + bயும் கண்டிப்பாக ரேஷனலாக இருக்கும். 2 இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் டிவைட் பண்ணுறப்ப வர்றதும் வந்து நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ இதிலேருந்து இதுதான் நம்ம செக் பண்ணோம் க்ளோஷரானு. ஸோ a ஸ்டார் b பிலாங்ஸ் டு q. தர்ஃபோர் ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து செக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் க்ளோஷர் செக் பண்ணியாச்சு. b கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ்னா என்ன? a ஸ்டார் பியும் b ஸ்டார் ஏவும் சேமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். லெட் a, b பிலாங்ஸ் டு q. a ஸ்டார் பின்னா என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2, ஸோ a + b by 2. அதே மாதிரி இதை நான் என்ன பண்ணலாம்? b + a by 2 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ 3 + 4 பண்ணாலும் 4 + 3 பண்ணாலும் என்ன? போத் ஆர் சேம் அடிஷனில். சப்ட்ராக்ஷனில் இருக்குன்னா மட்டும் சைன் மாறும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ இதுதான் வந்து என்ன? b ஃபஸ்ட்டு a செகண்டு டிவைடட் பை 2. அப்போ விச் இஸ் நத்திங் பட் b ஸ்டார் a. தர்ஃபோர் என்ன? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ ரெண்டும் செக் பண்ணியாச்சு, க்ளோசர் அண்டு கம்யூட்டேட்டிவ். ஃபஸ்ட்டு க்ளோசர் தான் மெயின். க்ளோசர் இல்லை அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே நம்ம பேசணுன்ற நெசரியே கிடையாது. ஓகே, தென் சி வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்னா என்ன? பிராக்கெட்ஸ் மாற்றி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. அப்போ a ஸ்டார் b ஸ்டார் c பண்ணுறப்ப a ஸ்டார் b ஸ்டார் சியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்போ a ஸ்டார் b ஸ்டார் சின்னா என்ன? a ஸ்டார் பினா a + b டிவைடட் பை 2. அது கூட அகெயின் ஸ்டார் வித் சி அப்படின்னா என்ன? இது ஃபஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுறது தான் நமக்கு a ஸ்டார் பியோட ஆப்ரேஷன். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் a + b by 2 ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் c டிவைடட் பை 2. கரெக்டுங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் இதை இங்கே கிராஸ் பண்ணால் என்ன? a + b ப்ளஸ் 2c டிவைடட் பை 2 த ஹோல் டிவைடட் பை 2ன்னு வருமா? 2 × 2 4 ஆயிரும். அப்போ a + b + 2c டிவைடட் பை 4. அதே மாதிரி a ஸ்டார் b ஸ்டார் c பாருங்கள். a ஸ்டார் b ஸ்டார் cனா என்ன? b + c டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அப்போ இது என்ன? ஃபஸ்ட் எலிமெண்ட் a, செகண்ட் எலிமெண்ட் b + c by 2. ஸோ அப்போ a ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் b + c டிவைடட் பை 2 த ஹோல் டிவைடட் பை 2. இதை கிராஸ் பண்ணால் என்ன? 2a + b + c டிவைடட் பை 2 × 2 வந்து நம்மளுக்கு 4. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எலிமெண்ட்டும் சேமாக நம்மளுக்கு நோ. இங்கே வந்து a + b இருக்குது, இங்கே 2a + b இருக்குது. அப்போ தே ஆர் நாட் ஈக்குவல். வேணும்னா ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ a வந்து ஒரு 1, b வந்து 2. ஸோ ஃப்ராக்ஷனாக எடுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம புரியறதுக்காக ஃப்ராக்ஷன் 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும்? நியூமரேட்டர் வந்து 1 + 2 + 2 3s are 6 டிவைடட் பை 4. அப்போ ஆன்சர் என்ன? ஸோ 9/4. இதை இந்த இடத்துக்கு வரீங்கன்னா என்ன ஆகும்?
ஸோ 2a அப்போ 2 into 1 2 ப்ளஸ் b வேல்யூ 2 ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 அப்போ என்ன வருது 7/4 ரெண்டும் நாட் ஈக்குவல். சும்மா ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணுறப்ப தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போனா இன் ஜென்ரலும் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன a ஸ்டார் b ஸ்டார் c இஸ் நாட் ஈக்குவல் டு a ஸ்டார் b ஸ்டார் c. அப்போ இது வந்து ட்ரூ கிடையாது. தர்ஃபோர் என்ன ஆகுது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அசோசியேட்டிவ் கண்டிஷன் நம்மளுக்கு வரல. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. அப்போ a ஸ்டார் bனா என்ன a ப்ளஸ் b/2. அப்போ லெட் e பிலாங்ஸ் டு a ரேஷனல் நம்பர். e ஜஸ்ட் நம்ம எடுக்கிறோம் அந்த e என்னன்னு ஃபைன் பண்ணுறது தான் ஐடென்டிட்டி. b a ஐடென்டிட்டி எலிமெண்ட். தென் நம்ம கண்டிஷன் என்ன a ஸ்டார் e இஸ் ஈக்குவல் டு e ஸ்டார் a இஸ் ஈக்குவல் டு a வரணும். ஓகே ஸோ நம்ம 1 எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி a ஸ்டார் e ஈக்குவல் டு e ஸ்டார் a ஆல்சோ. ஓகே ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம எடுக்கிறது இந்த ஒரு கண்டிஷன் a ஸ்டார் ஈக்குவல் டு ஏவா அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ ரெண்டு a ஸ்டார்னா என்ன அர்த்தம் இந்த ஸ்டார் ஆப்ரேஷன் என்ன பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் டிவைடட் பை 2 பண்ணிடும். ஸோ a ப்ளஸ் e டிவைடட் பை 2 ஈக்குவல் டு a. தென் இந்த 2 ரைட்டில் கொண்டு போங்க a ப்ளஸ் e ஈக்குவல் டு 2a. ஆக்சுவலி நமக்கு e என்னன்னு வரணும் மற்ற எல்லாத்தையும் ரைட்டில் கொண்டு போயிடலாம். அப்போ இந்த ஏவை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா e இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் a. அப்போ e வந்து என்ன நம்மளுக்கு a. சின்ஸ் e is equal to a which is not possible. e வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க முடியாது ஏவே இருக்க முடியாது ஐடென்டிட்டியா கண்டிப்பாக ரைட். ஸோ அப்போ என்னது ஐடென்டிட்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே அப்போ ஐடென்டிட்டி இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்வர்ஸும் வந்து செக் பண்ணணுன்ற நெசசரி கிடையாது. ஏன்னா இன்வர்ஸோட கண்டிஷன் என்ன நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து ஐடென்டிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ ஐடென்டிட்டியே இல்லாதப்போ நம்ம என்ன இன்வர்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஸோ ஏன் ஏ இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஏங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் கிடையாது கரெக்டுங்களா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏவை 2ன்னு எடுத்திங்கன்னா வேறு ஒரு ஆன்சர் வரும் 3ன்னு எடுத்திங்கன்னா வேறு ஆன்சர் வரும். பட் நமக்கு ஐடென்டிட்டி வந்து என்னவாக இருக்கணும் யூனிக்காக இருக்கணும். ஸோ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகாதனால இன்வர்ஸும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அவ்வளோதான். 6th கொஸ்டின் ஃபில் இன் தி ஃபாலோயிங் டேபிள் ஸோ தட் தி பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் ஆன் ஏ வந்து என்ன ஏபிசி இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள் இந்த எம்டியாக விட்டுருக்க ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ கிவன் தட் தி பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா என்ன கண்டிஷன் ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் என்னது சேமாக இருக்கணும். அப்போ ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் வந்து நம்மளுக்கு என்ன சேம். ஏன்னா ஸ்டார் வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்ததுனால ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவும் சேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பி ஸ்டார் ஏவை சம் சி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும் ஏ ஸ்டார் பியும் நம்மளுக்கு சியாக வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஏ ஸ்டார் பி வந்து சி. அப்போ பி ஸ்டார் ஏ வந்து என்ன அதுவும் நமக்கு சி. அவங்க ஃபில் பண்ண சொன்னது கொஸ்டினில் இது கொடுத்துட்டாங்க ரைட்டா. அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க சி அப்படின்னு. அப்போ இதுவும் நமக்கு என்ன வரும் சி தான். பிகாஸ் கம்யூட்டேட்டிவ்னால ஏ ஸ்டார் பியும் பி ஸ்டார் ஏவோ ஏ ஸ்டார் பியோ சேம். அப்போ இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன சிமிலர்லி சி ஸ்டார் பியும் பி ஸ்டார் சியும் வந்து என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும். இது ஆல்ரெடி ஏன்னு டிஃபைன் பண்ணதுனால அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன ஏ தான். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். சின்ஸ் ஏ ஸ்டார் சி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ. பிகாஸ் அந்த செட்டு ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன பண்ணணும் கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ கொஸ்டினில் அவங்க ஏ ஸ்டார் சி ஸ்டார் ஏ வந்து கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னு. அப்போ இதோட ஆன்சர் என்ன தட் இஸ் ஆல்சோ ஏ. இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க முடிஞ்சு அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சின்ஸ் சி ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இது கிவன். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் கிவன் ரைட். பி ஸ்டார் ஏ வந்து சிங்கிறது இது வந்து நம்மளுக்கு கிவன். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பை யூஸிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு we are telling this is equal to c also. okay next to find a star c. அடுத்தது என்ன a star c ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சேம் கிவனை வச்சுக்கிட்டு a star c is equal to a ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக c star b கண்டுபிடிக்கணும். c star bயும் b star aவும் b star cயும் வந்து நம்மளுக்கு சேம். ஸோ அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன ஸோ c star bயும் b star cயும் சேம். ஓகே அப்போ இது cனா இதுவும் c. ஓகே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஸோ பி ஸ்டார் சி ஃபைன் சி ஸ்டார் பி. அவங்க கொஸ்டினில் பி ஸ்டார் சியோட ஆன்சர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் என்ன ஏ தான். சி ஸ்டார் பியோட ஆன்சர் வந்து என்ன ஏ. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அவங்க பி இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்னு. அப்போ சி இன்ட்டு பி இஸ் ஆல்சோ ஏ. ஓகே ஏ இன்ட்டு சி வந்து சி இன்ட்டு ஏ வச்சு இங்கே ஏனா இங்கேயும் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சி ஸ்டார் பி கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்காங்க பி ஸ்டார் சி அது ஏன்னு. அப்போ இதுவும் என்ன ஏ பிகாஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா எல்லா செட்டில் இருக்க எல்லா ஏபிசி 3 என்ட்ரிக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டார் ஆப்ரேஷன் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஸ்டார் சி ஈக்குவல் டு சி ஸ்டார் ஏ
பி ஸ்டார் சி ஈக்குவல் டு சி ஸ்டார் பி அந்த 3 கண்டிஷனும் நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 6 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில் இருந்து பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் 1 by 1 சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.